தினமும் பரணி காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து தன் மாமியார் வீட்டில் நடக்கும் விஷயங்களை ஒன்று விடாமல் சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். பரணியின் அம்மாவும் கணவனை பிரித்து எப்படி தனி குடித்தனம் போவது என்பது பற்றிய அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருந்தாள். அம்மா, கவலைப்படாதே, உன் மருமகன் நான் சொல்வதையெல்லாம் கடைபிடிப்பான். மெல்ல மெல்ல நான் அவனை முழுவதுமாக என் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன். கொஞ்ச நாட்கள் தான், அப்புறம் பார், அவருடன் உன் பொண்ணு சீக்கிரமே வேற வீட்டுக்கு போயிடுவேன் என்று பரணி தன் அம்மாவுக்கு உறுதியளித்தாள். அம்மாவும் மகளும் பேசி சிரித்தனர். அப்போது வெளியிலிருந்து பரணியின் மாமியார் அவளை கூப்பிடும் குரல் கேட்டது. ஏ பரணி, பரணி, 2 நாட்களாக உங்களுடைய துவைத்த துணிகள் ஈரமாக குளியலறையில் கிடக்கிறது. இதை எடுத்து போடுவது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? துணிகள் ஈரமாகவே கிடந்தால் நாற்றம் அடிக்கும். மொட்டை மாடியில் கொண்டு போய் காயப்போடு என்று வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த மாமியார் லீலா சொன்னாள். இதை கேட்டு கோபமடைந்த பரணி, சரி, நான் அதை காயப்போட்டுக் கொள்வேன். என்னை தொல்லை செய்வதே உங்கள் வேலையா? எப்போதும் என்னை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பரணி தன் அறையிலிருந்து உரத்த குரலில் பதில் சொன்னாள். மருமகளே, கத்துவதற்கு இதில் என்ன இருக்கிறது? நான் ஏன் கத்தக்கூடாது? உடைகள் என்னுடையது. நான் அவற்றை உலர்த்த வேண்டுமா இல்லையா? நான் பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு ஏன் தலைவலி? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து கோபமாக கத்திவிட்டு சென்றாள். பிறகு ஒரு வாளியில் துணியை அள்ளி போட்டுவிட்டு, அட கடவுளே, இந்த வீட்டில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள். நான் வேலைக்காரி போல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று பரணி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். மறுபுறம் அவளுடைய மாமியார் லீலாவுக்கு அவள் சொன்னதை புரிந்து கொள்ள முடியவில்லை. 1 வருடத்திற்கு முன்பு லீலாவின் மகன் ரகுவுக்கும் பரணிக்கும் திருமணம் நடந்தது. பல பெண்களை பார்த்துவிட்டு MBA வரை படித்துள்ள தன் மகன் ரகுவுக்கு அழகான அறிவான பரணியை தேர்ந்தெடுத்தாள் லீலா. லீலாவின் கணவர் முரளி தனியார் வங்கியில் காசாளர் பதவியில் இருந்தார். அவருடைய சம்பளம் அதிகமில்லை. ஆனால் லீலா குறைந்த சம்பளத்தில் கூட தனது வீட்டை மிகவும் அழகான முறையில் நடத்தினார். மேலும் தனது ஒரே மகன் ரகுவிற்கு நல்ல கல்வியை கொடுத்து அவனை சொந்த காலில் நிறுத்தியதோடு இன்று ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை மேலாளராக பணிபுரியும் அளவுக்கு அவனை திறமையாக்கினாள். அவரது நிறுவனத்தின் கிளைகள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பரவியிருந்தன. தலைமை மேலாளராக இருந்ததால் ரகு பல்வேறு கிளைகளுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருந்தது. எவ்வளவு சிரமத்துடனும் போராட்டத்துடனும் தன் பெற்றோர் தன்னை இந்த இடத்திற்கு வர வைத்தனர் என்பதை யோசிப்பான். அதனாலேயே அவன் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருந்தான். எனவே தனது சம்பளத்தில் ஒரு பகுதியை மனைவியிடம் கொடுத்துவிட்டு மீதியை அம்மாவின் கையில் கொடுப்பான். பரணி சில மாதங்கள் இதையெல்லாம் பார்த்தும் அமைதியாக இருந்தாள். ஆனால் படிப்படியாக பரணியின் தாய் மெல்ல மெல்ல அவள் மாமியார் குடும்ப வாழ்க்கையில் தலையிட ஆரம்பித்தாள். தினமும் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய அம்மா வீடு முழுக்க நடப்பதை கேட்டுக்கொண்டிருப்பாள். கணவனின் சம்பளத்தை பற்றி அம்மாவிடம் சொன்னபோது, கணவனின் சம்பளத்தில் உனக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று அவள் அம்மா தெளிவாக சொன்னாள். அப்புறம் என்ன? அடுத்த நாளே பரணி தனது கணவர் தனது முழு சம்பளத்தையும் தரவில்லை என்று கூறி வீட்டில் சலசலப்பை ஏற்படுத்தினாள். அதை காரணமாக காட்டி அவள் மாமியார் வீட்டை விட்டு தாய் வீட்டுக்கு செல்வாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ரகு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் இதை பெரிதாக்கி தனது குடும்ப நிம்மதியை கெடுக்க விரும்பவில்லை. அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக அவள் சொல்வதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அன்றிலிருந்து பரணியின் தைரியம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு கட்டத்தில் அவளது மாமியார் சொன்னதற்கெல்லாம் பதில் பேச்சு பேச ஆரம்பித்தாள். வீட்டில் தினமும் சண்டை நடக்க ஆரம்பித்தது. மேலும் அமைதியின்மை சுவடு அங்கே இல்லாமல் போனது. மாலையில் வீட்டில் சண்டை சச்சரவுகளால் லீலா தனது தோழிகளுடன் கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தார்.
வீட்டில் எப்போதும் அமைதியை விரும்பும் முரளி அலுவலகத்தில் இருந்து தாமதமாக வரத் தொடங்கினார். ஆனால் ரகு இருபுறமும் சிக்கினான். ஒரு புறம் தனது உயிரை அவருக்காக தியாகம் செய்ய துணிந்த தன்னை மனிதனாக்கிய அம்மா, மறுபுறம் மனைவி பரணி. இருவர் முன்னரும் கோபமாய் பேசும் தைரியம் அவனுக்கு இல்லை. எப்போதாவது விளக்க அவன் முயற்சித்தாலும் பரணி கோபமாக பதிலடி கொடுப்பாள் அல்லது முதலை கண்ணீர் வடிப்பாள். பரணி தினமும் சில ரகளைகளை உருவாக்கி இந்த வீட்டில் தான் வாழ மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். ஒன்று என்னை அவளது தாய் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அல்லது இருவரும் வேறு வீட்டை வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றாள். அன்று மாலை ரகு அலுவலகத்தில் இருந்து வந்ததும் நேராக அறைக்கு சென்றான். பரணி தலைமுடி களைந்து கோபமாக அமர்ந்திருந்தாள். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிற? இன்னைக்கு திரும்பவும் அம்மா கிட்ட சண்டை போட்டியா என்றான். அப்புறம் வேற என்ன செய்வாங்க? உங்க அம்மா என்னை வேலைக்காரி போல நடத்துறாங்க. அதை கூட உங்களுக்காக நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் இன்று அவர்கள் என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள். நான் சாப்பிட எடுத்த தட்டை தூக்கி எறிந்து என்னை மிகவும் கேவலமாக திட்டி என்று ஒரு கற்பனையான முழு சம்பவத்தையும் கணவரிடம் சொன்னாள். பின்னர் கண்ணியத்தின் உருவமாகி அவள் கண்களில் கண்ணீர் சிந்தத் தொடங்கியது. தன் மனைவியை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் இந்த வீட்டில் நாம் இனி இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் என்னை நம்பி வந்தவள், அவள்தான் எனக்கு முக்கியம் என்று அவளின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட ரகு ஒரு முடிவை எடுத்தான். அதன்படி தனியாக வீடு பார்ப்பதற்கான வேலைகளை உடனே தொடங்கினான். அடுத்த நாள் காலையில் ரகு வீட்டை விட்டு வெளியேறினான். பரணி தனது வெற்றியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அம்மாவை அழைத்தாள். மதியம் வீட்டுக்கு வந்த ரகு வந்தவுடனே அம்மாவிடம், அம்மா, வேறு வீடு வாடகைக்கு பார்த்திருக்கேன். பரணியும் நானும் இனி அந்த வீட்டில் தான் குடியிருப்போம் என்றான். இந்த சந்தேகம் ஏற்கனவே லீலாவிற்கு இருந்தது. அதனால் அவர் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. கனத்த மனதுடன், உன் அப்பா வரட்டும், பிறகு அவரிடம் பேசிவிட்டு போகலாம் என்றாள். இல்ல அம்மா, இப்போது யாருக்காகவும் என்னால் காத்திருக்க முடியாது. தினமும் சண்டை போடுவதை விட தனித்தனியாக நிம்மதியாக வாழ்வது நல்லது என்றான். சரி மகனே, நான் உன்னை தடுக்கவில்லை. ஏனென்றால் நீ ஒரு குழந்தை அல்ல. சரி, உங்களுக்கு தேவையான அளவு பொருட்களை எடுத்துக்கொள், எல்லாம் உன்னுடையது மட்டுமே என்றாள். அதற்கு மேல் அம்மாவின் கால்கள் அங்கு நிற்க முடியவில்லை, நடுங்க ஆரம்பித்தது. மற்றும் இதயத்தில் ஏற்பட்ட வலி கண்ணீர் மூலம் வெளியே வந்தது. சிறிது நேரத்தில் ரகு சென்று சில தொழிலாளர்களுடன் ஒரு லாரியை கொண்டு வந்தான். 1 மணி நேரத்திற்குள் அனைத்து பொருட்களையும் லாரியில் ஏற்றிவிட்டு சென்றான். லாரியின் பின்னால் கணவனும் மனைவியும் தன் காரில் அமர்ந்து கிளம்பினார்கள். போகும்போது அம்மா அப்பாவை ஒருமுறை கூட சந்திக்க வேண்டும் என்று இருவரும் நினைக்கவில்லை. அம்மா லீலா அவன் வெளியேறுவதை மனதிற்குள் சோகத்துடன் அறையின் ஜன்னல்களிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து முரளி அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது வீடு காலியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். என்ன லீலா, இதெல்லாம் என்றார். முரளியின் இந்த கேள்வியை கேட்டதும் லீலா அவரை கட்டி பிடித்துவிட்டு அழ ஆரம்பித்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்திருப்பதை முரளி பார்த்தார். அவரது அனுபவமிக்க கண்கள் உடனடியாக முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டன. இதை வருத்தமாக உணர்ந்தாலும் தினமும் சண்டை போடுவதை விட இரு இடங்களிலும் சமாதானமாக இருப்பதே மேல் என்று தனக்கும் மனைவிக்கும் ஆறுதல் கூறினார். ஆனால் அன்று இரவு தன் மகன் தங்களை விட்டு சென்ற சோகத்தில் இருவரும் உணவு கூட உண்ணவில்லை. இப்படியே நாட்கள் கடக்க ஆரம்பித்தன. தனி குடித்தனம் சென்ற பிறகு பரணி மிகவும் சுதந்திரமாக வாழ ஆரம்பித்தாள். வீட்டில் எந்த வேலைகளையும் செய்வதில்லை. வெளியில் உணவு ஆர்டர் செய்வது, அடிக்கடி தோழிகளுடன் ஷாப்பிங் செல்வது என்று தன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தாள். கணவர் ரகு வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் தன் அம்மாவை அழைத்து வந்து வீட்டில் தங்க வைத்துக் கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு நாள் ரகு ஆபீஸ் முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டில் பரணி மயங்கிய நிலையில் கிடப்பதை பார்த்து பதறி போனான். பிறகு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான்.
அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பரணி கர்ப்பமான செய்தியை கூற ரகுவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. கடமைக்கு தன் பெற்றோரிடம் இந்த செய்தியை சொன்னான். முரளியும் லீலாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். மகள் கர்ப்பமான பிறகு பரணியின் அம்மா மகள் வீட்டிலேயே அதிகமாக தங்க ஆரம்பித்தாள். இதனால் ரகுவுக்கு அவனுடைய பெற்றோரின் உதவி தேவைப்படவே இல்லை. மகனும் மருமகளும் வெளியேறி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகியிருந்தது. தீபாவளி பண்டிகை வந்தபோது வீடுகள் தோறும் தீபாவளி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விளக்குகள் எரிந்தன. ஆனால் லீலா மற்றும் முரளியின் மனதில் எந்த உற்சாகமும் ஆர்வமும் இல்லை. இருவரும் சோகமாக அமர்ந்து கடந்த கால நினைவுகளில் மட்டும் தொலைந்து போனார்கள். பாரம்பரியத்தை பின்பற்றும் வகையில் லீலா மாலையில் ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி முற்றத்தில் வைத்தார். தீபாவளிக்கு அடுத்த நாள் மாலையில் கோவிலுக்கு செல்ல லீலா தயாராகி கொண்டிருந்த போது லீலாவின் செல்போனுக்கு தெரியாத பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தது. முதலில் அந்த பெண், நீங்கள் பாட்டியாக போகிறீர்கள் என்று அவளை வாழ்த்தினார். இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியமடைந்த லீலா, நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆரம்பித்தார். ரகு மற்றும் பரணி தனது வீட்டில் வசிப்பதாக அவர் கூறினார். இன்று பரணி உடல்நிலை திடீரென மோசமடைந்ததால் அவரை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். ரகு கம்பெனி வேலைக்காக 1 வாரம் வெளியூரில் இருக்கிறார். அதனால்தான் இந்த போனிலிருந்து உங்கள் போன் நம்பரை எடுத்து அழைத்தேன் என்றாள். லீலா மருத்துவமனையின் முகவரியை கேட்ட பின்பு விரைவாக மருத்துவமனைக்கு சில அத்தியாவசிய பொருட்களை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அலமாரியில் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு ஆட்டோவில் சென்றாள். அங்கு வந்து பரணியின் உடல்நிலை குறித்து ஊழியர்களிடம் பேசிய போது குழந்தை குறைப்பிரசவத்தில் இருப்பது தெரிய வந்தது. எனவே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றனர். பரணி வீட்டு உரிமையாளரும் அங்கே நின்றபோது இந்த பெண் பரணியின் மாமியார் என்று புரிந்து கொண்டார். அவர் லீலாவை கூப்பிய கைகளுடன் வரவேற்றார். மருமகளுக்கு உதவியதற்கு லீலா நன்றி கூறினார். அப்போது ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து ஒரு நர்ஸ் வெளியே வந்து, பரணியுடன் யார் இருக்கிறார்கள்? டாக்டர் ஒரு படிவத்தில் கையெழுத்திட சொல்கிறார். செயல்பாட்டு கட்டணத்தை டெபாசிட் செய்யுங்கள் என்றார். பிறகு லீலா நர்ஸுடன் டாக்டரின் அறைக்கு சென்றார். அவர் தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி அறுவை சிகிச்சைக்கான கட்டணத்தை செலுத்தப் போகிறேன் என்று கூறினார். முதலில் டாக்டர் அவரை ஒரு படிவத்தில் கையெழுத்திட வைத்தார். பின்னர் அறுவை சிகிச்சைக்கு 40,000 ரூபாய் டெபாசிட் செய்யும்படி கூறினார். ஆனால் அவளிடம் அவ்வளவு பணம் இல்லை. டாக்டர், நான் 20,000 ரூபாய் டெபாசிட் இப்போது பண்றேன். நான் என் கணவர் வந்ததும் மீதி பணத்தை வாங்கிட்டு வரேன். அதுவரை நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. அம்மாவும் குழந்தையும் பூரண நலமா இருக்கணும். எனவே தாமதம் வேணாம் என்றாள். கவலைப்படவே தேவையில்லை, நாங்கள் செய்கிறோம் என்றார் டாக்டர். லீலா பணத்தை டெபாசிட் செய்தார். அங்கிருந்து முரளிக்கு போன் செய்து முழு விஷயத்தையும் கூறினார். மீதமுள்ள பணத்தை தயார் செய்துவிட்டு வந்தார் முரளி. பின்னர் ஒரு நர்ஸ் லீலாவிடம் வந்து, பரணியுடன் யார் வந்திருக்கிறார்கள் என்றார். லீலா சொன்னார், நான் தான் என்று. வாழ்த்துக்கள், பெண் குழந்தை பிறந்துள்ளது. தாய் மற்றும் சேய் இருவரும் நலமாக இருப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் மற்றொரு செவிலியர் குழந்தையை வெளியே கொண்டு வந்து லீலாவிடம் காட்டினார். தாத்தா பாட்டி தங்கள் பேத்தியை மிகுந்த அன்புடன் பார்த்து அரவணைத்தனர். பின் அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். முரளி 1000 ரூபாய் நோட்டை எடுத்து செவிலியரிடம் கொடுத்து, இந்த பணம் உங்கள் அனைவரின் இனிப்புக்காக என்று கூறி மகிழ்ந்தார். சிறிது நேரத்தில் பரணியையும் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து வார்டுக்கு அழைத்து வந்தனர். அப்போது அவள் சுயநினைவின்றி இருந்தாள். அருகில் இருந்த தொட்டிலில் குழந்தையும் படுக்க வைக்கப்பட்டது. லீலா அதே பெஞ்சில் அமர்ந்து சில நேரம் மருமகளையும் சில நேரம் பேத்தியையும் பார்ப்பார். சுமார் 1 மணி நேரம் கழித்து பரணிக்கு சுயநினைவு வந்ததும் கண்களை திறந்து பார்த்தாள். ஆச்சரியமாக இருந்தது. அவளின் மாமியார் அவளுக்கு அருகில் அமர்ந்திருப்பதும் மேலும் குழந்தை மாமியார் மடியில் இருந்ததும். வாழ்த்துக்கள் மருமகளே, பாப்பா உன்ன போலவே இருக்கிறாள். லீலா சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு பரணியின் தலையில் கை வைத்து பல ஆசீர்வாதங்களை கொடுத்தாள்.
பரணிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அவளுடைய வீட்டு உரிமையாளரும் அங்கு வந்தபோது, லீலா, சிறிது நேரம் தாயையும் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் பொருட்களை வாங்கி வருகிறேன் என்று சொன்னாள். வீட்டு உரிமையாளரும் சம்மதிக்க லீலா வெளியே சென்றார். அப்போது வீட்டு உரிமையாளர், உங்க மாமியாரிடம் தொலைபேசியில் உங்களை பற்றி சொன்னவுடன் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தார். அவள் உங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் இன்னும் வரவில்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள். இதை கேட்ட பரணி சிந்தனையில் மூழ்கினாள். மாலையானது. ஆனால் லீலா இதுவரை எதுவும் சாப்பிடவில்லை. இரவு முழுவதும் கூட பரணி அருகில் அமர்ந்து சில சமயம் இறைவன் பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தாள். சில சமயம் அவள் தலையை தடவி கொடுப்பார். சில சமயம் குழந்தையை பார்த்து கொள்வார். எல்லா பொறுப்புகளையும் பார்த்து கொண்டே இருந்ததால் அவளுடைய இரவு தூக்கமின்றி கழிந்தது. மறுநாள் காலை முரளி தன் கைகளால் உணவு, தேநீர் தயாரித்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்து 2 கோப்பைகளில் ஊற்றி லீலாவுக்கும் பரணிக்கும் பரிமாறினார். லீலா, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். நேற்றிலிருந்து நீயும் உணவு உண்ணவில்லை. வீட்டிற்கு சென்ற பிறகு நீயும் சாப்பிட்டு விட்டு மருமகளுக்கும் உணவை தயார் செய்து கொண்டு வா. நான் இன்னைக்கு லீவு எடுத்துட்டேன் என்றார். முரளியிடம் பல அறிவுரைகளை வழங்கிய பின் லீலா வெளியேறினார். லீலா வீட்டுக்கு சென்றதும் அவள் அமர்ந்திருந்த அதே பெஞ்சில் அமர்ந்தார் முரளி. 1 மணி நேரம் கழித்து அவர் பரணியிடம் சொன்னார், மகளே, நான் கொஞ்சம் வெளியே உட்காருகிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் செவிலியரிடம் சொல்லுங்கள், நான் உடனே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தார். பரணியின் பக்கத்து கட்டிலும் ஒரு பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அவளை கவனித்துக் கொள்ள அவளுடைய அம்மா அவளுடன் அமர்ந்திருந்தாள். முரளி வாடை விட்டு வெளியே வந்ததும் அந்த பெண்ணின் தாய் பரணியிடம், உன் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள், குறிப்பாக உன் தாயின் இயல்பு அற்புதம். அந்த பெண் இரவு முழுவதும் அப்படி உன்னை பார்த்து கொண்டாள் என்றாள். இவர்கள் இருவரும் என் மாமியார் மற்றும் மாமனார், என் அப்பா அம்மா இல்லை என்றாள் பரணி. என்ன? பரணி முகத்தை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள் அந்த பெண். பிறகு, இப்படி ஒரு மாமியாரா? நேற்று முதல் உணவு கூட உண்ணாமல் தண்ணீர் குடிக்காமல் உன்னை பார்த்து கொள்வதில் மட்டுமே மும்மரமாக இருந்தார். இங்கே உட்கார்ந்து 1 நிமிடம் கூட அவள் கண்கள் மூடவில்லை. உங்கள் இருவரையும் விட்டு எங்கும் நகரவும் இல்லை. மகளே, அத்தகைய மாமியாரை பெற்ற நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதுவரை வார்டில் அமர்ந்திருக்கும் அனைவரும் உங்களின் பெற்றோர் என்று நினைத்து கொண்டிருந்தனர். நான் இதை முதல் முறையாக பார்த்தேன் என்று சொல்லி வியந்தாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு பரணி திகைத்து போனாள். அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் சொல்வது சரி, என் அம்மாவும் ஒரு பெண்தான். அவள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மாமியாரோ தன் கடமையை செய்கிறார். கடந்த கால அவமானங்களையும் துன்பங்களையும் மறந்து தனது கடமையை எவ்வளவு தீவிரமாகவும் சிரமமின்றியும் செய்கிறார். மகளே, டீ குடி. முரளியின் குரல் கேட்டு அவள் தன் மாமனாரை கவனமாக பார்த்தாள். இந்த மனிதர் தன்னை மகளே என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த பெயரிலும் அழைத்ததில்லையே என்று யோசித்தாள். இன்று வரை தன் மாமனாரும் மாமியாரும் ஒரு கடுமையான வார்த்தையை கூட தன்னிடம் பேசியதில்லையே. இவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதால் நானே என்னை தீயால் சுட்டு கொண்டது போல் உணர்ந்தேன், வெட்கப்படுகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மாமனாரின் குரல் கேட்டது. அங்கிருந்த பெண்ணிடம், தங்கையே, நான் உனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கிறேன். என் மருமகள் எழுவதற்கு உதவ முடியுமா? அவள் டீ குடிக்க வேண்டியிருக்கிறது என்றார். அந்த பெண் எழுந்து பரணிக்கு உதவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் லீலா மருமகளுக்கு காலை உணவு தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தாள். அவளை வசதியாக உட்கார வைத்து தான் கொண்டு வந்த உணவை ஊட்ட ஆரம்பித்தாள். அவளின் பெற்றோர் ஏன் இன்னும் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பரணி. மாலை 5 மணி இருக்கும். அப்போதுதான் பரணியின் பெற்றோர் வந்தனர். வந்தவுடன் லீலாவை பார்த்தனர். கட்டிலுக்கு அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து இருந்தார்.
சிறிது நேரம் கழித்து லீலா ஒரு வேலைக்காக வார்டிலிருந்து வெளியே வந்தார். பரணி அம்மா அப்பாவின் முகம் வாடியிருப்பதை பார்த்தாள். காரணம் கேட்டதும் அம்மாவின் முகத்தில் சோகம் தோன்றி கண்ணீர் வடிந்த குரலில் சொன்னாள், மகளே, உன் அண்ணி அவள் அம்மாவின் பேச்சை கேட்டு வீட்டில் குழப்பம் விளைவித்தாள். தினமும் வீட்டில் சண்டை. மேலும் நான் ஏதாவது சொன்னால் மருமகளை மாமியார் மற்றும் மாமனார் சித்திரவதை செய்வதாக சொல்லி வீட்டிற்கு போலீசார் வந்து விடுகிறார்கள். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்றதால் உன்னுடன் இருக்க முடியாமல் போனது. இதை நினைத்து உன் அண்ணன் மிகவும் கவலைப்பட்டான். என்ன செய்வது என்று புரியவில்லை என்றாள். இதையெல்லாம் கேட்டு பரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் எதை விதைத்தோமோ அதையே நாம் அறுவடை செய்கிறோம். நாம் என்ன நினைத்தோமோ அதுவே நமக்கு நடக்கிறது. இதுவே இயல்பு என்று நினைத்து கொண்டாள். அது என்னுடைய மற்றும் என் அம்மாவின் செயல்களின் விளைவுதான் என்றும் உணர்ந்தாள். சிறிது நேரத்தில் லீலா வந்தாள். ஒரு பையில் சில பொருட்களை கொடுத்துவிட்டு லீலா சொன்னார், பரணி, என்னால் முடிந்த அளவு உதவி செய்து விட்டேன். இப்போது உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறார்கள். இப்போது நான் வீட்டிற்கு செல்கிறேன். இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கட்டணங்களையும் செலுத்திவிட்டேன். அதற்கான ரசீதுகள் உன் தலையணியின் கீழ் இருக்கின்றன. ரகு வரும்போது என் சார்பாக நான் சொன்னதாக வாழ்த்து சொல்லிவிடு. இதை சொல்லிவிட்டு அவள் புறப்பட திரும்பிய போது திடீரென்று கால்கள் நகர மறுத்ததை போல் உணர்ந்தாள். திரும்பி பார்த்தபோது பரணி அவள் காலை பிடித்து கொண்டு கண்ணீருடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை விட்டு போறீங்களா அத்தை? இந்த முட்டாள் மகளை மன்னிக்க மாட்டீங்களா? பரணியின் வார்த்தைகளை கேட்ட லீலா, அம்மா மகளுக்குள் எதற்கு மன்னிப்பு? நான் தேடி கொண்டு வந்த மருமகள் முட்டாளாக இருக்க வாய்ப்பில்லை. நீ என் மருமகள் இல்லை, என் மகள். நான் உன்னை எப்போதும் என் மகளாகவே நினைக்கிறேன். இதை கேட்ட பரணி அழ ஆரம்பித்தாள். மகளே, உன் உடல் இன்னும் பலவீனமாக இருக்கிறது. நீ நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கண்ணீரை சேலையால் துடைத்து விட்டாள். மறுநாள் ரகு தனது சுற்றுப்பயணத்திலிருந்து உடனடியாக திரும்பினான். பொருட்களை வீட்டில் வைத்துவிட்டு நேரடியாக மருத்துவமனைக்கு வந்தான். மனைவி அருகில் அம்மாவை பார்த்ததும் குற்ற உணர்வு வந்தது. உடனே தன் தாயிடம் ஓடி வந்து அவள் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதே நேரத்தில் முரளியும் அங்கு வந்தார். ரகு தன் பெற்றோரை விட்டு தனியாக வந்ததை நினைத்து இருவரிடமும் மன்னிப்பு கேட்டான். இனி வாடகை வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மாவுடன் தன் வீட்டுக்கு தான் போவேன் என்று சொல்லி பரணி அழுதாள். சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அனைவரும் சிரித்த முகத்துடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். நம்முடைய கஷ்டமான நேரத்தில் மட்டுமே உண்மையான உறவுகளையும் மனிதர்களையும் பார்க்க முடியும். நாம் இன்று எதை விதைக்கிறோமோ அதையே நாளை அறுவடை செய்வோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.